எல்லாருக்கும் வணக்கம். இதுல மாஸ்டர் பீஸ் அப்படின்ற ஒரு எபிசோட்ல நெறைய படத்த பார்த்துட்டுருக்கோம். அதாவது ரீகிரியேட் பண்ண முடியாத சில படங்கள் இருக்கும்ல. அந்த வரிசையில ஒரு முக்கியமான படத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் தி கிரேட்டஸ்ட் கிளாசிக் மகாநதி. ஸோ இத பத்தி பேச நம்மோட இணைஞ்சிருக்காரு சாய்ராம். வணக்கம் சாய்ராம். ஸோ வணக்கம். மகாநதி ஏன் உனக்கு ஸ்பெஷல்? அதோட சொல்லு நம்ம அப்படியே கேஷுவலா பேசணும். மகாநதி அப்படி அந்த மெமரீஸ் சொல்லு. ஸோ மகாநதி 94 பொங்கல் ம். சமயத்தில் வந்த படம். பொங்கல் கழிச்சுன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. I was 7 years அப்போ. ஸோ ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ட்ராஜடிஸ். இப்போல்லாம் படத்தெல்லாம் வந்து முதல்லயே அது என்ன படம், என்ன கதை எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் போகிறோம். ம். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை. ஹிந்து பேப்பரில் ரிவ்யூ வரும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ரைடே ரிவ்யூன்னு ஒண்ணு வரும். ஃப்ரைடே ரிவ்யூ வரும். 2-3 பேர் எழுதுவாங்க. ஸோ கமல்ஹாசன் படத்துக்கு வந்து பை டிஃபால்ட்டாக ஃபேமிலியில் எல்லாம் பார்த்துருவோம். கமல் பயங்கரமான கமல் ஃபேனு. ஸோ அந்த படம் கண்டிப்பாக வந்து நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் கிட்ஸ். நான் அப்போது எனக்கு 7 வயசு இப்போ. ஸோ பட் வி ஜஸ்ட் வெண்ட். ஏன் ஸ்பெஷல்? அந்த படம் மாதிரி ஒரு ஒரு உலுக்கிற படம் எதுவுமே கிடையாது. ஸோ படம் ஆரம்பமே சிட்டி லைஃப்பை பற்றி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு சிட்டி லைட்ஸில் நியான் வெளிச்சத்தில் நியான் ஷேப்லேயே வந்து படத்தோடைய டைட்டில் ஆரம்பிக்கும். ஆமா. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படியே வயத்தை பெரட்டுற மாதிரி, வயத்தெல்லாம் அப்படியே உழுக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் ராதர். படத்தில் வந்து நிறைய ஹீரோக்கள் உண்டு. அன்சங் ஹீரோ வந்து சந்தான பாரதி, ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ். ரொம்ப ரொம்ப நிஜமான அண்டர் ரேட்டட்னா சந்தான பாரதி தான். டெஃபினெட்லி நாட் ஓவர் ஷேடோட் பை கமல்ஹாசன். தனிச்சையாவே சந்தான பாரதி வந்து ஒரு பிரமாதமான டைரக்டர்ன்றது வந்து அதே வருஷத்துல வந்து வியட்நாம் சேம் டீம். ஸோ மகாநதி வந்து இளையராஜா, கமலஹாசன் மற்றும் பல அபிமான நட்சத்திரங்கள். அஃப்கோர்ஸ் ஒரு பத்தியா பேசணும். ராஜேஷ், பூர்ணம் விஸ்வநாதன், நிறைய கேரக்டர்ஸ். இந்த கேரக்டர் ரைட்டிங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா. முக்கியமான படத்துடைய முக்கியமான அடிநாதம் வந்து இளையராஜா. இளையராஜா வந்து இளையராஜாலாம் அந்த படம் கிடையாது. அந்த இளையராஜா அந்த சோகம் அப்படிங்கிறது கடைசி நீ பார்த்த ட்ராஜடி மூவின்றது ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா வந்த ட்ராஜடி. ரொம்ப ட்ராஜடி மூவினா நான் கடவுள் சொல்லுவேன். அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. பரதேசி கூட டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கான ஒரு ட்ராஜடி இல்லை. ஆனால் நான் சின்ன வயசுல நிஜமா மகாநதி சொல்லதுக்கு அப்புறம் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபிலிம் லாங்குவேஜோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸோட வந்த படம். ஆனா இனிமே நான் பார்க்கவே கூடாதுன்னு மனசு தோணும்ல. எனக்கு அந்த தைரியம் இல்லைப்பான்ற மாதிரியான சில படம் இருக்கு. அதுல வந்து மகாநதிக்கு ஒரு இடம் இருக்கு. முக்கியமான காரணம், மகாநதி வந்து ரிலேட்டபிளான ஒரு விஷயம். உனக்கு நடக்கக்கூடிய விஷயம். யாருக்கு வேணா நடக்கலாம். சாதாரண ஒரு ஆள், சராசரியான ஒரு ஆள். அந்த படம் வந்து நிஜமாவே ஃபிலிம் ஸ்கூலெல்லாம் பத்தி பேசணும்னா அது வந்து கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அது வந்து டெஃபினிஷன் ஆஃப் ரைட்டிங். கதைக்களம் வந்து ரொம்ப தெளிவான கதைக்களம். படம் முதல் ஷாட்டே வந்து ஜெயில காட்டுவாங்க. ஜெயில இருந்து எப்படி பேன் ஆகும். ஜெயிலெல்லாம் ஹேர் கட் வந்து இது மாதிரி க்ரூ கட் பண்ணுவாங்கிறது காமிச்சதே அந்த படம் தான். ஜெயில்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஜெயில வந்து பாட்டு போடுவாங்க. ஒரு கமர்ஷியல் மூவியா எப்படி எடுத்திருப்பாங்க, ஒரு நார்மலா இருக்கும். காட்டிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்குலாம். ஆனா இதுல வந்து அப்பதான் தெரிஞ்சுது ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அங்க வந்து எப்படி ஒரு வகுப்பு பேதம், அந்த ஒரு பார்ஷாலிட்டி எப்படி இருக்கும், ஒவ்வொரு கைதிக்கு எப்படி பார்ஷாலிட்டி ஆகும், அதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இன்ஃபேக்ட் ஓகே, ஜெயில்னு உடனே அதே வருஷம் வந்த ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன். ஜீனியஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க, ஒரே சமயத்தை திங்க் பண்ணுவாங்கிறதுக்கு கிரேட்டஸ்ட் ரெஃபரன்ஸ். கிட்டத்தட்ட மகாநதி கதை அஃப்கோர்ஸ் பேரலான விஷயங்கள் தான். ஜஸ்ட் தப்பே பண்ணாத ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகிறான்.
அதுலயும் அதே மாதிரி தான். அதுல வர ஷாஷாங்க்ல வர ரெட் கேரக்டர் தான் ப்ராபப்ளி பூர்ண விஸ்வநாதன். அதுல அஃப்கோர்ஸ் யமுனாலாம் கிடையாது. பட் ஸ்டில் அந்த அந்த சோகம், அந்த அந்த ஜெயில பத்தி அந்த பயம், விசாரணைக்கெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அந்த இன்ஃபேக்ட் எத்தனை இந்த துலுக்கானம் கேரக்டர், மகாநதி சங்கர் துலுக்கானம், அந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு, அதாவது ஜெயிலருக்கும் கைதிகளுக்கும் நடுவுல ஒரு 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 ரோல், ஒரு அப்படி ஒரு இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தனியா யூனிஃபார்ம் இருக்கும். துலுக்காண்டத்துக்குன்னு தனி யூனிஃபார்ம் இருக்கும், தனியான செருப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப அகைன் கமல் படத்துல தான் பெருமாட்டில அதே மாதிரியான ஒரு ஜெயில் செட்டப் தான், ஜெயில் செட்டப்ல அதே மாதிரியான ஒரு பார்த்திருப்போம். நிஜமாவே யார் மெனக்கெட போறா அதெல்லாம்? இப்படி இருக்கும், ஜெயில் இது மாதிரியான கரப்ஷன் இருக்கும், இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கறது சோகமா மட்டும் காமிக்காம ஒரு ஒரு சுவாரஸ்யமா ஒரு இன்டென்ஸ் டிராமா ஆமா மகாநதி வித்தவுட் அ டவுட். ஸோ அதில் வந்து நான் சொல்றது மகாநதியோடைய கேரக்டர்ஸ் நம்ம பார்ப்போம். ஏன்னா கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல கிருஷ்ணகுமார்ல கிருஷ்ணமூர்த்தியா, ஆமா, அது ஒரு நதி பேரு, அதுவும் கிருஷ்ணா, பரணி, ஆமா, யமுனா, பஞ்சாபி, பூர்ணவிஸ்வநாதன். ஓகே, இவன் சிவா, நம்ம என்ன படத்துல கேட்பேன், மகாநதி படத்துல சுகன்யாவோட அப்பாவோட பேர் என்ன கேட்பான். ஆமா, சிவா. அதோட ஆன்சர் பஞ்சாபி, பஞ்சாப் கேசல். சோ பஞ்சாப். அப்புறம் வேற எஸ் என் லட்சுமி பேர் என்ன? எஸ் என் லட்சுமி அம்மா பேர் வந்து அவங்களோட பேர் ஏதோ ஒரு நதி பேர் தான். நதி பேரு எல்லாருக்குமே நதி பேர் தான். பரணி, காவேரி, கங்கா, ஜலஜா, அந்த இந்த கேரக்டர் ஒண்ணு இருக்கும் சோனா கட்சில ஒரு, ஆமா ஆமா, அதுவும் ஒரு நதி பேர் தான். அது எல்லாமே நதியோட இணைஞ்சிருக்கு. ஸ்டார்டிங்ல காவேரி ஆறு, கூவம், அங்க கங்கால போயிட்டு பாக்குறது, கொல்கட்டா. ஸோ இப்படி நதியோட இணையிறது அது ஒன்று. இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது அந்த கிருஷ்ணா, என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணான்ற வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு ஆள். டிப்ளமேட்டிக்காக யோசிக்க மாட்டான், எல்லாத்தையும் நம்புகிறான். அதாவது அவனோட சொத்தெல்லாம் விற்று ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறான், எல்லாருமே நம்பிடுறான். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். இன்னசென்ட்ன்றதை விட ஆனால் ஒரு மனுஷனுக்கு உண்டான எல்லா ஆசை நிராசைகளும் இருக்கிற ஒரு ஆள். இன்னசென்ட்டான நம்ம ஆளுங்க வந்து பாபு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஊருக்கு நல்லது பண்ணும். அதுதான் நம்மளோட இன்னசென்ஸ், ஹைட்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ். இது சாதாரண ஒரு ஆள். காவேரி ஆத்தங்கரையில சொகுசுனா பணக்காரனா இல்ல, நல்ல வெல் சர்வே வர அளவுக்கு. அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும். இவன் தனுஷ் வந்து மகாநதி நம்ம மிஸ்டர் கொச்சி ஹனீஃபா வந்து சார் என்ன எம்எல்ஏவா அப்படின்னு கேட்பாரு. இல்ல அவங்க டிஸ்இன்ட்ரெஸ்டடா எஸ் என் லட்சுமி சொல்லுவாங்க, இல்ல அவங்க அப்பா சேர்த்து வச்ச பேரு இவரை காப்பாத்திட்டு இருக்காரு. சோ ஒரு சாதாரண ஒரு ஆள், வசதியான ஆள், சொன்ன ஊர்ல கூப்பிட்டாக்க வந்து எல்லாமே பார்த்துக்க கூடிய அளவுக்கு ஒரு சீவல் ஃபேக்டரி வச்சிருக்கிற சீவல் ஃபேக்டரி. அந்த அந்த காவேரி கும்பகோணம், திருநாகேஸ்வரம், கதபடி திருநாகேஸ்வரம், காவேரி படம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நதி. அங்க காவேரி, மெட்ராஸ்ல கூவம், when it pans to இது வந்து கொல்கட்டா போகும்போது கங்கை யாரு. ஸோ படத்தோட சேர்ந்து ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு தண்ணி, அந்த ஒவ்வொரு ஆறுல இருக்கிற ஒரு கதை, அங்க இருக்கிற மனிதர், இதுதான் அந்த படத்துடைய. பட் படத்துடைய முக்கியமான அடிநாதம் 2. ஒண்ணு மறுக்க முடியாத சோகம், மறுக்க முடியாது. அதாவது படத்துடைய ஒவ்வொரு சீனும் பேன் ஆக 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 பயம் கலந்த சோகமும் இருந்துனே இருக்கும் படத்துல. அதான் ஈவன் அது ஃபர்ஸ்ட் ஜெயில் சீன் காட்டியிருந்தாலும் நான் அப்புறமா வரும்ல, ஃப்ளாஷ்பேக்ல வரும். காவிரி ஆத்தங்கரையை காட்டுவாங்க, ஃபேமிலி நல்லா இருக்கும். அப்பயே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. நமக்கு ஒரு மாதிரி ஆகும்ல, அது நடக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க சொன்னது ஞாபகம் வருது படத்துல. ஓகே, இப்போ ஆஃப் லைட் அந்த படத்தை பாக்குறத தவிர்க்கிறது, எஸ்பெஷலி ஆஃப்டர் ஹேவிங் அ சைல்ட், ஆஃப்டர் பிகமிங் அ ஃபாதர், I somehow avoid watching that movie. Okay, ஆனா ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த வருஷம் இந்த வாட்டி பார்க்கும்போது எதாவது புதுசா தெரியறதுன்னு பார்க்க, ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போதும் தெரியற விஷயம், டே போகாதா கிருஷ்ணா, வேணாண்டா அந்த கார், வேணாண்டா அவன் ஃப்ரெண்டோட கார் இல்லடா. அப்படியே அந்த ஃப்ரெண்டு வருவான். ஸ்கிரீன் பிளே பாரு, முதல்ல எடுத்த உடனே கதையை வந்து கதையை சொல்றதுங்கிறது, கதை களத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது கமல்ஹாசன் மாதிரி முடியாது. ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல he said
ஒரு கேரக்டர் பத்தி சொல்லணும், அந்த கேரக்டருடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்போதைக்கு இருக்கிற விஷயங்கிறத சொல்லணும்னா ஒரு ஒரு யுக்தி ஒன்று இருக்கு. என்னுடைய ரொம்ப வசதியான யுக்தி வந்து என்னன்னா, ஆஹ் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு பேசுற மாதிரி. ம். குணா படத்துல அந்த குணா குணா ஆமா. அஹ் உனக்கு என்ன பிரச்சனை, கிரீஷ் கர்னாட் வந்து நம்ம நாசருடைய அழகான குரல்ல கிரீஷ் கர்னாட் நடிச்சிருப்பாரு. ஸோ ம். ஹீ வுட் பி எக்ஸ்பிளைனிங், இதுதான் பிரச்சனையா, இதான் பிரச்சனையா, ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆள வந்தான்ல அதே மாதிரி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு விஸ்வரூபம்ல அதே மாதிரி இவ வந்து பூஜா குமார் வந்து வில் பி டாக்கிங் அபவுட் ஹர் ஹர் வை ஷீ கேம் டு யுஎஸ் அண்ட் அவளை பத்தின விஷயங்கள். ஆமா. ம். ஸோ அது மாதிரி அது ஒரு யுக்தி. இன்னொரு யுக்தி வந்து கதை களத்தோட சேர்ந்து அந்த காவேரி ஆறு சொகுசா வாழறான், வசதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை பார்க்க வர ஒரு ஒரு ஃப்ரெண்டு லண்டன்ல போய் செட்டில் ஆன டிபிக்கல் ஒரு டாம்பிராம் ம். அந்த 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 ஆமா. அந்த அந்த ஊர்ல இருந்து போன ஒரு ஆள். ஆஹ் அவன் வந்து அந்த அதுல ஓகே அவன் வருவான். மை நேம் இஸ் காவேரி லைக் த ரிவர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பேசுவா. ஆஹ் அவனுக்கு ஒரு பெருமை, தான் பொண்ணு இங்கிலீஷ் எப்படி பேசுறா பாரு அப்படின்னு. அப்படியே கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி அந்த குழந்தை இது என்ன இங்கிலீஷ், புவர் இங்கிலீஷ் அப்படின்னு, எங்க அப்பாவோட இங்கிலீஷ் மாதிரியே இருக்கு, டேங்கிலீஷ் பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும். அந்த அந்த ஒரு ஷாட்ல பல விஷயங்கள். ஓகே, ஒண்ணு அந்த குழந்தை பேசும். அந்த குழந்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு இவ சோபனா, மகாநதி சோபனா, காவேரி வந்து அப்படின்னு சொல்லி ஸ்னைட் பண்ணுவா. இது நடந்துட்டு இருக்கும்போது பரணி சின்ன பையன் வந்து அங்க டேபிள்ல சாக்லேட்ஸ் இருக்கும், கையை கொண்டு போவான். ஓகே, சீன் டயலாக்லாம் கிடையாது. இப்ப ரொம்ப நேர்மையானவன். டிபிக்கலா இருந்தா என்ன நடந்திருக்கும், அதே 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 சமயத்துல அதுக்கப்புறமா வந்து படத்துல கூட இவர் நல்லவர் வல்லவர் ஏதாவது ஒரு கன்றாவே ஒரு பாட்டு வந்திருக்கும். ஓகே, அதாவது ஆடியன்ஸ அசிங்கப்படுத்துற மாதிரி, ஆடியன்ஸ் கதை சொல்றாங்களாம், இவர் வந்து கதையை வந்து அப்படி சொல்லாம விஷுவலா, அதாவது தான் பொருளை தவிர மத்தவங்க எந்த பொருளையும் ஆசைப்படாதவன் அப்படிங்கிறதுக்கு அவன் பார்த்து கமல் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய பார்த்துட்டு கிருஷ்ணா ஹீல் சே நோ மிரட்டுற மாதிரி அந்த பையன் வந்து எடுத்துட்டுருவான். குழந்தைய மிரட்டுற மாதிரி சீனா இருந்தாலும் மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவன், தன்மானத்தோட வாழறவன். அந்த அந்த டைலாக் வரும்போதே சொல்லிடுவான், இவன் தமிழ் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. இது வரும்போது ஹிந்தி எதிர்ப்பு வரும்போது தார் பூசினதுக்கு போனாம அப்படின்னு சொல்லுவான் அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர். அந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து டிபிக்கல் டாம்பரம், ஜஸ்ட் டு அசோசியேட் வித் ஹிம். நானும் போனேன் முதல்ல தான், இவங்க ஆள், எங்க அப்பா பெரிய ஆளு, ஸோ டு அசோசியேட் வித் ஹிம் நானும் போனேன். ஒரு நிஜமான பாலிடிக்ஸ் இப்பெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு 100 கோடி போட்டு படம் எடுக்கிற விஷயத்த சாதாரணமா ஒரு 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 ஷார்ட்ல சொல்லியிருப்பாரு. ஓகே, ஹிந்தி எதிர்ப்பு பத்தி. ஸோ கதைப்படி 80கள் நடக்கிறது, அதுலேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா 60கள். ஸோ ஹிந்தி எஜுகேஷன், ஹிந்தி லெட்டர்ஸ்லாம் தார் அடிக்கணும்னா நான் மாட்டேன்ட்டேன். காலேஜ்ல இவன் உஸ்தாது, இவன் அப்பா பெரிய ஆளு, அப்புறம் என்ன பண்றது, லைட்டா தார் அடிச்ச அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தமிழ் பற்று இந்த பையனுக்கு. கதை காலத்தோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிதான் இருக்கணும். ஒரு கேரக்டர் பத்தி ஒரு நேர்மையானவன், அந்த நாணயமானவன், அவன் ஃபேமிலி என்ன, அந்த பண்ணும்போதே அவங்க ஒய்ஃப் கிடையாது, அந்த ஊசி போட்டுக்கிறத பத்தி எஸ் என் லட்சுமி ஊசி போடுறத பத்தி பேசுவாங்க. இன்னமும் ஊசிலாம் போட்டு இருக்கீங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியதானே, ஏதோ அதே டாக்டர் கிட்ட போற, உன் பொண்டாட்டி சேர்ந்து எத்தனை பேர் கொண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ரொம்ப அதுக்கு மேல மெலோ டிராமேட்டிக்கா இவன் பொண்டாட்டி போயிட்டா அதுக்கு ஒரு தனி சீனு எதுவுமே கிடையாது. எல்லா 5 மினிட்ஸ்ல மொத்த படத்தோடைய கான்டெக்ஸ்ட வேற யாரால பண்ண முடியும்? ஸோ அந்த மாமியார் கேரக்டர் அது வந்து ரொம்ப நல்ல ரைட்டிங். அது ஆக்சுவலா அப்பா அம்மா புள்ள மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா மரியாதையோடய அவங்க பேசுவாங்க. இல்லவனே ரொம்ப ஈஸியா அம்மாவா காமிச்சிருக்க முடியும். எஸ் என் லட்சுமி வந்து அம்மாவா ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். அம்மா புள்ள பசங்க பேர பசங்க அது மாதிரி காமிக்காம மாமியார் கேரக்டர் அதே மாதிரி ஒரு 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 சம்பந்தமே இல்லாத ஒரு படம். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கைண்ட் ஆஃப் சினிமா தட் மகாநதி வாஸ். ஓகே, ஸோ இன்டர்ஸ்டெல்லார்ல வந்து அவன் வந்து மாமனார். ஆமா, மேத்யூ மெக்கானோட அவன் மாமனார். ஓகே, கம்ப்ளீட்லி. ஸோ அதான் சொல்றேன்ல, ஜீனியஸ் ஆர் ரைட்டிங்கோடைய டெப்த் வந்து கதை எப்படி சொல்றோம், அந்த கேரக்டர் எப்படி பிளேஸ் பண்றோங்கிற விஷயம் ஈஸியா அம்மாவை காமிச்சிருக்கலாம், இந்த படத்துல ஈஸியா அப்பாவை காமிச்சிருக்கலாம். ஸோ ஃபார் வாட் எவர் ரீசன் அது வந்து மாமனார்
இன்டர்ஸ்டெல்லார்ல மேத்யூ மெக்கானியோட மாமனார், he will be advising. இன்ஃபேக்ட் சேம் டயலாக் வரும். மேத்யூ மெக்கானி கிட்ட சொல்லுவான் அந்த அந்த மாமனார், வரவர் சொல்லுவாரு, யூ ஹேவ் a responsibility to repopulate, இது யூ ஆர் ஸ்டில் யங், யூ ஹேவ் a responsibility அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதே மாதிரி தான் இதுலயும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற, அஃப்கோர்ஸ் அதாவது பின்னார் அப்போ வராது, அந்த எடுத்த உடனே வராது. ஷி வில் ஃபீல் பேட், என்ன தப்பு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் பின்னாண்ட அந்த பார்ட்டிக்கு போற சீனுக்கு அப்புறமா ஐயோ தப்பு பண்ணிட்டேன், முதல்லயே பொண்ணு பார்த்துருந்துருக்கணும், நான் பாட்டுக்கு என் பொண்ணோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னு ஷி வில் ஃபீல் பேட். ஸோ அந்த கேரக்டர் எழுதின விதம், அப்புறமா நிறைய கேரக்டர்ஸ் உடைய ரைட்டிங்கே நல்லா இருக்கும். எத்தனை கேரக்டர்ஸ் பாரு, லைக் ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே அந்த படத்துல, ஐ மீன் ஒவ்வொரு டைம்லயுமே செக்மெண்ட்லயுமே அந்த படத்துடைய கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா எழுதியிருப்பாங்க. சுகன்யா, பூர்ண விஸ்வநாதன், ராஜேஷ், மகாநதி, சங்கர், ராஜேஷ், முக்கியமா கொச்சின் ஹனிஃபா, பெரிய வில்லன், அதாவது வில்லன் அதுக்காக லைட் எல்லாம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. விஷயமே அதோட படத்தோடைய பெரிய ஹைலைட்டே ஏன் சக்சஸ் அப்படின்றது கேரக்டர்ஸோட ரிலேட்டபிலிட்டி. அந்த அதுல காமிக்கப்படுற கேரக்டர்ஸ் வந்து இட் கேன் ஹேப்பன் டு யூ, யூ வில் மீட் சர்டன் பீப்புள். ஒரு சாதாரணமா இருக்கிற ஆள் எப்படி கேன் ஆக்சுவலி manipulate you, who can change you, who can destroy your life, who can destroy your life, he will destroy him. ஸோ அதுதான் அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் கிருஷ்ணா மாட்டுறான். ஏன்னா கிருஷ்ணான்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியாயமான ஆளு, ஓகே அது இன்னசென்ட்டோ டிப்ளமேட்டிக்கான ஆள் இல்லை, ஒரு எமோஷ்னலான ஒரு ஆள். ஆனா அப்பேற்பட்ட ஆளை இந்த சிஸ்டத்துக்குள்ள மாட்ட வைக்குது, இந்த சிஸ்டம் அப்படி பண்ண வைக்குது. அவன் எல்லாரையும் நம்புறான், எல்லாருமே நல்லவன் நினைக்கிறான் போல, இல்ல அப்படி பண்ணிடுறான். பட் அவன் அதுக்காக ரொம்ப நைவும் கிடையாது. கமலஹாசன் வந்து நைவ் கிடையாது, அது ரொம்ப சராசரி ஆள். அவன் அந்த அந்த அவனோட ரியால்மை விட்டு வெளியில பெருசா தெரியாத ஒரு ஆள். அந்த யோசிக்கிற சீன்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அந்த காவேரி ஆத்தங்கரையில கார் ரிப்பேர் ஆயிடும், வீட்டுக்கு வருவாங்க. எஸ்என் லட்சுமி முதல்ல இருந்தே மாமியாருக்கு வந்து அந்த குரூப்பை பிடிக்காது, ஒரு மாதிரி டிஸ்இன்ட்ரெஸ்டடா இன்ஸ்டிங்க்ட், லேடிஸோட இன்ஸ்டிங்க்ட், ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு இங்கே இருக்க வேண்டிய பொண்ணு இல்ல மாப்பிள, அவங்க காலையில புறப்பட்டு போறவங்க அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், படுக்கிற வேலையை பாருங்க. அப்புறம் அந்த வெத்தலை பாக்கு மடிச்சு செடக்டிவா மஞ்சு கேரக்டர், புண்ட மஞ்சு கொடுத்துட்டு இருப்பா. இவனுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ மிடில் ஏஜ்டு மேன். அவனுக்கு அந்த சமயத்துல அதெல்லாம் காமிக்கிறது இல்ல, பட் ஆப்வியஸ்லி ரைட், கேமரா ஷாட் we have to talk about MS பிரபு. அதுல வந்து கொடுப்பான், அது பேசிட்டே இருக்கும்போது ஓபிஎம் அப்படின்னு பேசுவாங்க. ஓபிஎம் அதர்ஸ் பர்சனல் மணி, உன்னோட பைசா எல்லாம் போட்டு பண்ண வேண்டாம், மத்தவங்க பைசா போட்டு யூ கேன் ஸ்டில் மேக் மணி, ஆசையை விதைக்கிறது. ஓபிஎம் அதர் பீப்புள்ஸ் மணி, ஓ பண்ணலாமோ. அதுல இருந்து ஃபியூஸ் இதுதான் அடுத்த செகண்டே மெட்ராஸ்க்கு வந்துருவாங்க. ஆசையை தூண்டணும், அதுதான் எந்த விதமான அந்த மாதிரி டயலாக்லாம் கிடையாது, நீயாவே புரிஞ்சுக்கணும். அடுத்த சீன் பார்த்தாக்க அந்த பூஜை போடுற சீன், அடுத்த முக்கியமான அந்த பாஸ் வில்லன் மேனோடைய இன்ட்ரோடக்ஷன் வரும்போது ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் பேசிட்டு வருவான். யாரு கண்டுக்க போறான் அதெல்லாம்? அவன் மலையாளம் பேசினான், கன்னடம் பேசினான், தெலுங்கு பேசினான். விஷயம் என்னன்னா, வரும்போதே இவ வந்து தமிழ்நாட்டுக்காரி கிடையாது, ஆர் இந்த கூட வர மஞ்சு கேரக்டர். ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அதோட அதெல்லாம் ஃபோர் டெல்லிங் ஆஃப் த ஸ்டோரி, ஃபோர் ஷேடோவிங். பிஞ்ச பழுக்க வைக்கிற பெரிய மனுஷங்களுடைய கதை. கிட்டத்தட்ட நம்ம டாக்கிங் படி இப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அதை பத்திலாம் அப்பவே காமிச்சிருப்பான். அப்படி போகும், கதை போகும், அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப்ல விழுந்துட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா பவர் ஆஃப் அட்டானி, அதாவது ரொம்ப பாலச்சந்தர் படத்துல ரொம்ப சில ஏமாத்துற சீன்ல ஆப்வியஸா இருக்கும். இதுல வந்து சார் உங்களுக்கு 1008 வேலை இருக்கும் சார், நீங்க வந்து பவர் ஆஃப் அட்டானி சைன் போட்டு கொடுங்க, போட்டு கொடுப்பான். அவன் யோசிக்க மாட்டான், யோசிக்காம பண்ணிடுவான். இன்ஃபேக்ட் அந்த எடுத்த உடனே நடந்துடாது, சந்தேகம் வரும், ஏதோ பிரச்சனை ஆறதோ அப்படின்னு தோணும்.
இன்ஸ்டிங் இருக்குல்ல, இஸ் ஆஃப்டர் ஆல் இன்டெலிஜென்ட் கை. கிருஷ்ணா வந்து அதுக்காக தத்தி கிடையாது. தத்தி இல்ல, அதான் நம்பிடுறான், அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். ஒரு சொகுசான வாழ்க்கைக்காக ஆசைப்படுற ஒரு சராசரியான ஆள். யாருக்கு அந்த ஆசை இருக்காது? ஆமா. மெட்ராஸ்ல அதுதான் முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து அவன் வந்து யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து வரான். யூஎஸ்ல ஏதோ ஒரு இடத்துல இருந்து வரான், வெஸ்டர்ன் கண்ட்ரில இருந்து வரான். சோ மெட்ராஸ்க்குலாம் போனா குழந்தைகளோட படிப்பு இன்னும் பெட்டரா இருக்கும்ல. அங்க இவன் 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 வந்து ஜெயலலிதா படிச்ச ஸ்கூலுன்னு சொல்லிட்டே இருக்கான்னுவாங்க. சோ எப்படிலாம் ஏமாத்திருக்கான் பாரு. ஏமாத்துறது இல்ல, இவன் ஏமாந்தான். ஹி லெட் ஹிம் டேக் ஹிம் ஃபார் அ ஃப்ரீ ரைட், ரைட்? தனுஷ் அந்த அந்த சீன்லாம் கிடையாது. எஸ் என் லட்சுமி புலம்பர் தான். அவனும் ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல் இந்த சர்ச் பார்க் கான்வென்ட். எவ்வளவு அது எவ்வளவு அழகா அது அவங்க இது எப்படி மாறும் பாரு. அவங்க வந்து நல்ல நல்ல நிம்மதியா இருப்பாங்க, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இருப்போம் அந்த கும்பகோணம் ஆத்தங்கரையில, காவிரி ஆத்தங்கரையில இருப்பாங்க. மாறுவாங்கல்ல சென்னைக்கு, உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா பாக்குற ஆடியன்ஸ்க்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், அப்பேற்பட்ட லைஃப் வாழ்ந்துட்டு இங்கே ஒரு சப்பர்பன் மாதிரி காட்டுவாங்க, ஒரு டெவலப் ஆகாத ஒரு ஏரியா மாதிரி காட்டுவாங்க. அது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுல தூக்கம் வராது. அப்போ ஒரு பேய் சாங் மாதிரி அதெல்லாம் படத்தோட சொன்ன பரமையா வருது. அந்த படத்தோட ஒன்லி லைட்டர் மொமெண்ட் அதுதான், அந்த சாங் பேய்கள பூதமா. ஸோ அது பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்மால் டவுன்ல இருந்து ஒருத்தன் வந்து திடீர்னு வேற ஒரு ஊருக்கு போகும்போது உடனேலாம் தூக்கம் வராது, நம்ம எங்கேயாவது பார்ப்போம். அந்த மாதிரிதான் இப்படி இயற்கை செழிப்போட வாழ்ந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த கேரக்டர் பாரு, அங்கேயே நமக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தை கொண்டு வந்துருவாங்க. கூடவே இளையராஜா பயத்தை ஆமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாரு, கொஞ்சமா. இந்த முக்கியமா இன்ஃபேக்ட் அதோடைய ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இது பொங்கல் பாட்டு. அதுல ஒரு சோகம் இருக்கும். அப்பேரண்ட்லி வகுளாவரம்னு ஒரு ராகம். ஓகே, அது வந்து பெருசா அதே சமயத்துல எத்தனையோ ராக்கு மாதிரி பாட்டு, அப்புறம் எவ்வளோ இதுல அதுக்கு முன்னாடி வந்த சின்ன கவுண்டர்ல எல்லாம் இருக்கிற பாட்டெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பொங்கல், ஸ்ப்ரிங் டைம், ஹாப்பினஸ். ஓகே, ஆனா அதெல்லாம் மீறி அந்த பாட்டுல ஒரு ஒரு சோகம், ஒரு ஒரு அசைக்க முடியாத சோகம் இருக்கும். இன்ஃபேக்ட் மேபி ஒன்னு ஃபோர் ஷேடோவிங். இன்ஃபேக்ட் இளையராஜா வந்து we can talk about him, தனியாவே வீடியோ போடணும். கான்டெக்சுவலா மியூசிக் போடுறது வந்து இளையராஜா அசைச்சிக்க முடியாது. இதுல பாலச்சந்தர் படம் உன்னால் முடியும் தம்பில எல் கமலம், எல்கே லலித கமலம் லலித கமலம் பேர் வச்சதுனால லலிதா ராகத்துல அந்த பாட்டு, என்ன பாட்டு அது, தன்னனா இதழில் கதை எழுதும் இருக்குல்ல, அது வந்து லலிதா ராகம். பாயிண்ட் இஸ் கான்டெக்ட். மியூசிக் எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும், அந்த கதை புரிஞ்சுக்கணும், அந்த புரிதல், கதையோட புரிதல் இல்லாமலாம் சும்மாவனாலும் மியூசிக் போட்டுற முடியாது, ரைட்? அந்த வெகுளாபரம் ராகம் வந்து கொண்டாட்டமா இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் காமிப்பாங்களே தவிர்த்து ஒரு சோகம் இருந்துட்டே இருக்கும். ஸோ அகைன் ஹி கம்ஸ் டு சென்னை, ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் பிசினஸ் வித் திஸ் கை தனுஷ். கேரக்டர் பேர் தனுஷ்னா அந்த வில்லு விடுறது தான். அதை யார் அது மாதிரில யோசிக்கிறா சொல்ல? ஒண்ணு நல்லவர்களோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரா தான் இருக்கும், முக்கியமான கேரக்டர்ஸ். தனுஷ் வந்து ஹி இஸ் நாட் தி ஆக்சுவல். அதுல ஒரு டயலாகே வரும், இவன் ஆக்சுவல் சேது விநாயகமா அந்த அந்த ப்ரொடியூசர் டர்ன்ட் வில்லன், ரைட்? கடைசியா கொல்லும் போது ஹி வில் பி சேயிங், அவன் வெறும் சப்ளை தான், புள்ளகரி வேணும்னு கேட்கிற என்ன டிமாண்ட் உருவாக்குறவன் நீ அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும். ஸோ லிட்டரலா வந்து அவன் வந்து ஜஸ்ட் வில்லவன். யாரு? தனுஷ் வந்து ஹனீஃபா வந்து ஜஸ்ட் ஒரு வில்லு. கேரக்டரோட பேரு, கேரக்டரைசேஷன், கேரக்டரோட டெப்த், எந்த விதமான ஐடென்டிட்டியும் இல்லாத சில அந்த மஞ்சுவோட கேரக்டர், கன்னடமா, தெலுங்கா, தமிழா, ஏன்னா ஷீ இஸ் ஆல்சோ விக்டிம். Okay, she's a victim. For all that we know, காவேரியை காப்பாத்தாம இருந்ததுன்னா அது இன்னொரு மஞ்சுவா இருக்கலாம். ஓகே, இதுமே விஷயமே ஆர்ட் ஆஃப் சட்டிலிட்டி. ஒரு அப்படியே மூஞ்சிக்கு கிட்ட வந்து கதையை சொல்ற பேர் வழின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வார்த்தையால் நிரப்பாம
போற போக்குல அந்த சோகத்தோடையும் அந்த அந்த பயத்தோடையும் அந்த கேரக்டர்ஸ் பேசுற விதம், அந்த கேரக்டர் பேசுற வார்த்தை, ஒவ்வொரு வாட்டியும் தனுஷ் வந்து ஏதாவது காரியம் நடக்கணும்னா, சார் நல்ல சகுனம் சார், மணி அடிக்குது சார் அப்படின்னுவான். கமல்ஹாசனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, சகுனத்து மேல ஹி grew up in a typical rural setup. ஒரு யா ஒரு நாத்திகனாவோ எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி அவனுக்கு செட் பண்ணணும்னா, அவனுடைய ஆசையை தூண்டணும்னா, ஒண்ணு குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு, அதுக்கு தான் முதல்ல கான்டெக்ஸ்டே செட் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஃபாரின்ல இருந்து வந்த குழந்தை மாதிரி தான் குழந்தையும் வளரணும்னு ஒரு ஆசை. அதுக்கு தான் மெட்ராஸ் போறான். அப்புறம் ஜெயலலிதா படிச்ச ஸ்கூல்ல நான் சேர்த்து விடுறேன் அப்படின்றான். இதுவுமே கடைசியில் நடக்கிறது இல்ல. கடைசியில வந்து he loses his business. ஸோ இந்த படம் ஏன் எங்க டிஸ்டர்பிங் மூவி ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே அதுக்கான ஒரு சயின்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க இந்த படத்துல. நல்லா கவனிச்சோன்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ்னா இந்த படத்துல நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சீன் அது, அந்த சோனாகாட்சி சீன். அவங்க உள்ள போயிட்டு அது சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும், எப்ப பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு சீன் அது. அதே போல இன்னொரு சீன், அந்த ஜெயில்ல வந்து பேசுவாங்க, பெரிய மனுஷி ஆயிட்டுவா அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பரீட்சையில பாஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லிட்டு அப்போ அந்த கமல்ஹாசனுடைய ஆக்டிங் இருக்கும்ல, எனக்கு எப்படி தோணும்னா, ஒரு முழு கடப்பாறையை முழுங்கின அப்படி இருக்கும். அவனுக்கு மெல்ல முடியாம, அதாவது நான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் லைஃப்ல நிறைய டைம்ல வந்திருக்கும். நம்மால ஒரு ஹெல்ப்லெஸ் நமக்கு வந்து ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து நான் சொல்றது வந்து எக்ஸ்ட்ரீமா எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன். ஒரு கடப்பாறையை முழுங்கினா உனக்கு ஃபீல் அவன் முழுங்க முடியாது சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வந்து அந்த ஆள் கொடுத்துருப்பாரு. கரெக்ட். ஸோ அதே போல எனக்கு என்னன்னா, இந்த படத்துல கமல்ஹாசன் எல்லா டைம்லயுமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. எங்க பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அங்கதான், அதாவது கிருஷ்ணா எங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அங்கதான். கரெக்ட். மற்ற இடத்துல ராஜேஷ் பண்ணுவாரு, தலைவாசல் விஜய் பண்ணுவாரு, துல்கானா ஒரு டைம்ல ஹீரோவா இருப்பாரு. கரெக்ட். அது நெகட்டிவ் ஷேட் தான். சுகன்யா ஹீரோவா இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் இல்ல. அதுல வந்து ஒரு அந்த சோனாகாட்சியில ஒரு லேடி பேசுவாங்கல்ல, ஐயோ என்ன அந்த டைம்ல என்ன இங்க கொண்டு விட்டதே எங்க அண்ணாமார்களும் அப்பாமார்களும் தான் சார். இந்த நான் கொடுக்குறேன் சார் பைசா அந்த மாதிரி. ஸோ இது வந்து இது ரைட்டிங்ல இருந்தா மட்டும்தான் உண்டு. கரெக்ட். ஏன்னா சில டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டைம்லயுமே நானே ஸ்கோர் பண்ணி ஆகணும், என்ன சுத்தியே இருக்கணும், நிறைய சொல்ற மாதிரி தெரியுது. பட் இட்ஸ் ஓகே. நீ சொன்ன மாதிரி அதுல வந்து ராஜேஷ் வந்து பல சீன்ல வந்து தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. அவர் டிபிக்கல் விஸ்வநாதன் தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. பூர்ணவிஸ்வநாதன் எஸ்பெஷலி இந்த சோனாகாட்சி சீன் சொல்லும் போது அப்படியே வயத்திருச்சலா இருக்கும். அவங்களுக்கு புரியாது சோனாகாஷ் எந்த இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான் அவன் தனுஷ். இவனுக்கு தெரியாது, இவன் பாவம், இவன் சாதாரண நாள். போனாக்க ஓகே ரெட் லைட் ஏரியா, ஓகே ரெட் லைட் ஏரியானா என்னன்னு கூட தெரியாத ஒரு சாதாரண ஒரு ஆள். மேபி கேள்விப்பட்டிருப்பானா இருக்கும். போய் பார்க்கும் போது அதுவும் அதுல சொல்லுவான், நம்ம குழந்தைங்கெல்லாம் இருக்காது கிருஷ்ணா, அது ஏதாவது ஆத்துல 10 பாத்திரம் தேய்ச்சிருந்து எங்கேயாவது இருக்கும். நிஜமாவே ஒரு கேரக்டர் அப்படிதான் பேசும். நிஜமாவே ஒரு ஒரு கையேறு நிலைமை. என்னடா பண்ணிட்டோம் நம்ம அப்படின்றத அப்படியே திக்பிரம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காருவான் கிருஷ்ணா. அது அந்த மாதிரி ஒரு பீக் பயமுத்துறது வேற நான் எந்த படத்துலயும் பார்த்தது இல்ல. சைல்டு அபியூஸ்னா என்ன அப்படிங்கறத எதுவுமே இதுல லோயர் டைப் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கிட்ட போவான். இப்படி பார்த்த உடனே கதவு மூடும். கதை அரைக்குறையா மூடும், இப்படி மூடும். அதே கதவு தான் சோனாகாட்சியில அதே மாதிரி போகும். ஆஸ் யூஷுவல் கமலோட இளையராஜோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போய் பார்த்தாக்க கமலோடைய போட்டோ வந்து வரைஞ்சிருக்கும். அண்ட் முக்கியமா படத்தோடைய தொடர்ச்சி ஆரம்பத்துல இருந்தே அந்த குழந்தை வந்து தூக்கத்துல புலம்பும். இவங்க வந்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா இல்ல, இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ட்ரிகர், வாட் ட்ரிகர்ஸ் அ மேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். முதல் ட்ரிகர் நம்மளும் அதே மாதிரி கார் வாங்கலாம்ப்பா, அந்த குண்டான் கார் வாங்கலாம்ப்பா, அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் தெரியுமாயா, மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு. சோ அந்த குழந்தைக்கு ஆடு மனசுல அந்த கார் அந்த படாடோபமான ஒரு இது
அந்த நைட் புலம்பும். அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்தது அப்புறமாவும் எத்தனை பேர்டா போறோம்டா பசங்களா அப்படின்னு அந்த விஷயம் என்னன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் காவேரி அவனோட குழந்தை, 14 வயசு குழந்தை. அவன் 4 வருஷம் கழிச்சு ஜெயில் விட்டு வரான். வரும்போது அந்த குழந்தை போயிடுச்சு. லிட்டரலி ஒரு மறுவாழ்வு மாதிரி தான் அது திரும்ப கொண்டு வரான். அவனால பொறுக்க முடியாது. அகைன் தட் வில் ட்ரிகர் ஹிம். விடக்கூடாதுடா, விடக்கூடாதுடா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், எத்தனையோ படத்துல வந்து வில்லன்களுடைய அடியாட்களை வந்து அது அது அந்த கேரக்டருக்கு அந்த உயிருக்கு மரியாதையே இருக்காது. இந்த படத்துல வந்து தனுஷோடைய ஆளை வந்து ஆக்சிடென்டெல்லாம் செத்து போயிடுவான். 2வது வாட்டி வந்து ராஜேஷ் வந்து சொல்லுவாங்க, மும்பைல ஒரு இன்னொரு மர்டர் கேஸ் இருக்கு. மர்டர் கேஸ் ஆமா தனுஷோட ஆள் ஒருத்த வந்து அடியாள் ஒருத்த வந்து செத்து போயிட்டானா, அந்த அந்த கொலை கேஸ் உன் பேர்ல இருக்கு. நிஜமாவே எத்தனை படத்துல நம்ம பார்த்திருக்கோம், ஒரு அடியாள் செத்து போனது. அகைன் டீடைல்டுலாம் பெருசா இல்ல, பட் ஒரு மேட்டருக்கு 2வது வாட்டி ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அவன் செத்து போயிடுறான். இந்த வாட்டி செய்யாத தப்புக்கு நான் போறதுக்கு இது இல்ல. 2 ட்ரிகர். ஒண்ணு, ஜெயிலுக்கு திரும்ப போறான்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஏன்னா இவன் வந்து பெரிய ஆள் கிடையாது, இவனுக்கு பெரிய ஆள் பலமோ இது கிடையாது. ஜெயிலுக்கு போறான்றது உறுதியாயாச்சு. இந்த வாட்டி கண்டிப்பா ஆளை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. அண்ட் வாட் ட்ரிகர்ஸ் மோர் இஸ் குழந்தை புலம்புறது. அந்த பொண்ணு வந்து புலம்பும். விடுங்கடா, ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு காமெடியான லாஜிக் இருக்கு. கமல் தன்னோட கையை வெட்டினதால தான் கமர்ஷியல் சக்சஸ் ஆகல. ஒருவேளை வில்லனோட வெட்டாம வில்லனை டோட்டலா முடிச்சிருந்தா அது கமர்ஷியல் சக்சஸ் ஆயிருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அது நமக்கு தெரியலாம இருக்கும். ஆனா ஏன் தன்னோட கையை கமல் வெட்டணும், அது எனக்கும் தெரியல. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல எனக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஒரு சராசரி வியூவரா பார்க்கும்போது அவன் செத்து போயிட்டான். அது 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 ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஈவன் அட் இஸ் காஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஓன் இது அவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்றது ஒரு இது. 2வது விஷயம், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், தானும் செத்து போற மாதிரி தான் எடுத்திருந்துக்கணும். அதுக்கு முன்னாடி தான் 93 92 ஆகும்னா குணாலி மேலே விழுற மாதிரி மேபி ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது, ரிடண்டன்டா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மேபி தே வுட் ஹவ் தாட் வேணா திரும்ப சாகர மாதிரி காமிக்க வேண்டாம், கையை வெட்டிக்கிற மாதிரி காமிச்சிடலாம். ஒரு கையோட போச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி கையோட போச்சு. திரும்ப ஹி கோஸ் பேக் டு ஜெயில் அப்படின்னு என்ன ஒரு ஹோப்போட தான் அந்த படம் முடியும். மறுபடியும் வந்து அந்த அந்த பொங்கல் சாங் அது வந்து கொஞ்சம் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஆமா, எனக்கு அந்த ஹோப் இருக்கும். அந்த ஹோப் அந்த விஷயம் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. சரி அப்படின்ற மாதிரி. ஓகே, மனிதர்கள் கிட்ட அத கிருஷ்ணா நம்புற மனிதர்களோட அவன் வாழறான். அதான் விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் நம்பினான், இந்த கொச்சின் டிஃபா இந்த மாதிரியான கேரக்டர் நம்பினா எல்லாமே ஏமாத்திட்டாங்க. ஆனா அதை விட சுகன்யா, பூர்ண விஸ்வநாதன், தலைவாசல் விஜய், ராஜேஷ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாரு. அது எந்த படத்துல கண்ணுக்கே தெரியாம ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் மகாகவி பாரதியார், ரைட்? கவிதை வரும், நின்னை சில வரங்கள் கேட்பேன். அந்த அந்த கவிதையில வந்து வீழ்வேன் என்று நினைத்த வந்து கமலஹாசன் எழுதுறதுன்னு நினைச்சேன். கடைசியில தான் தெரிஞ்சது அது கவி பாரதியார் எழுதுறது. குரல் வந்து அது கணீர்னு அது கட்ட குரல்ல அதுல வந்து இன்ஃபேக்ட் அதுல வந்து அதே வருஷம் வந்த பாலு மகேந்திராவுடைய மறுபடியும் நல்லதொரு வேணை செய்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டோடைய அந்த பாட்டு தான் இதுல பிஜிஎம்மா வரும். பாட்டா வராது, வார்த்தைகள் வராது. சோ நிஜமாவே நல்லதொரு அந்த இன்ஃபேக்ட் சிம்பாலிக்கா இவன் வீட்டை காலி பண்ணுவாங்க. இவன் ஜெயில இருப்பான், கமல் கிருஷ்ணா வந்து ஜெயில இருக்கான். எஸ்என் லட்சுமி வந்து வேற வழி இல்லாம வீட்டை வாடகை விட்டு மேல இருப்பாங்க. இஎம்ஐ கட்டாதனால வீடை வந்து ஜப்திக்கு வந்துடும். அப்போ வந்து சாமான் சட்டையெல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடும்போது வீணை அந்த வீடை வந்து ரோட்ல இருக்கும். லிட்டரல் இது நல்லதொரு வீணை செய்த நலங்கட புழுதியில் விழுவதுண்டோ. நிஜமா நல்லா இருந்தேடா, ஏன்டா டே எதுக்கடா இந்த புழுதியில இருந்து விழற? ஓகே, படத்தோடைய பாரதியாருடைய கவிதைகளும் பாரதியாருடைய அந்த இது வந்து அந்த நல்லதொரு வினை செய்தல் வந்து படத்தோடைய தீமா போகும். யாரு மேல யோசிக்கிறாங்க சொல்லிப்போ? ஒரு கவிதைய ஒரு படத்தோட தீமா வச்சு அதை மியூசிக்கல் ஆக்கி, ஆனா அது வராது. செட்டிலிட்டி, ஆர்ட் ஆஃப் செட்டிலிட்டி. அதாவது அந்த நல்லதொரு வினை செய்தல் வந்து அதை வந்து இந்த படத்துக்கு போட்டிருந்திருக்கலாம். மறுபடியும் போட்ட இளையராஜாவால அது வேற டியூன்ல இதுல போட்டிருக்க முடியும். பட் அந்த சோகம் கலந்த இந்த ஃப்ளூட்டா வரும்போது அதோடைய எஃபெக்ட் இன்னும் எலிவேட் ஆகும். சொல்லாத விஷயங்கள்ல தான்
இன்னும் கூட யூ வில் ஹேவ் மோர் இம்பாக்ட். ஒரு விஷயத்த சொல்லிட்டா வச்சுக்கேன், அவ்வளவுதான். தட் இஸ் வேர் இட் எண்ட்ஸ். ஒரு விஷயத்த சொல்லலங்கும் போது அதோடைய இம்பாக்ட் இன்னும் கூட பெட்டர். ஓகே. படத்துல லைட்டர் மூமெண்ட்னு எதுவுமே பெருசா கிடையாது. இன்ஃபேக்ட் அதுல ஒரு பாட்டு வந்து படத்துல கிடையாது. ஜெயில வந்து ஆஹ் யமுனா வந்து கிருஷ்ணா பார்க்கறதுக்காக வருவா, ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வருவா. அதுல ராஜேஷோடைய டயலாக் ஒன்று வரும், நாங்கள் 2 பேர் காதலிக்கிறோம், எங்களுக்கு 2 பேருக்கும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுங்க. ஸோ ஷீல் கம். யமுனா வந்து பார்க்கறதுக்கு வருவா. முதல்ல அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தான் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து முதல்ல காமிச்சது அந்த படத்துல தான். கம்பி மறைஞ்சிரும். அப்போ ஒரு பாட்டு ஆக்சுவலாக வரும். அந்த பாட்டு வந்து கேசட்ல மட்டும்தான் உண்டு, படத்துல கிடையாது. சொல்லாத ராகங்கள் என்னென்னு. இன்ஃபேக்ட் அது இட் வாஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் மூவ் ஆஃப் ரிமூவிங் தட் சாங். படத்தோடைய இன்டென்சிட்டி எங்கேயுமே குறைய கூடாதுங்கிறதுக்காகவா கூட இருக்கலாம், ஆர் நேரம் அதிகமானது காரணமாகவும் இருந்திருக்கலாம். They would have removed it from that beautiful song. SPB and எஸ் ஜானகி. ரொம்ப ஜாஸியா இருக்கும் பாட்டு, ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். பட் படத்தோடைய கண்டிப்பா அந்த பாட்டு இருந்திருந்ததுன்னா அதோட இன்டென்சிட்டி கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். மேபி அதனால படத்துல எந்த விதமான ஜோக்ஸோ, அதாவது அந்த கதையோடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெசகாத ஒரு படம். இன்ஃபேக்ட் ஏர்லி 90s மாதிரி கமல்ஹாசன் அதுக்கப்புறமா இருந்ததே கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் இல்ல. கரெக்ட். ஆமா, ஹேராம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். டில் இருமாண்டி வரைக்குமே கமல் அந்த மாதிரி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா இப்போ எனக்கு என்னவோ இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கமலோட ஆக்டிங்ல எல்லாம் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நம்ம யாருமே இல்லை. ஆனா என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் ஃபீல்லே இருக்கு அவர் இப்ப பேசுறது. தெரியல, அது மேபி ஏதாவது சொல்றேன்ல அது. பட் கமலோட பீக்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் 90s தான். ஆமா, மைக்கேல் மதன காமராஜன், லேட் 80s, ஆமா. அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், குணா. இன்ஃபேக்ட் ஃப்ளாப்பான படம் அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸோட கலைஞர்னு ஒரு படம். அதெல்லாம் கூட மெனக்கெட்டு இருப்பாங்க. மெனக்கெட்டு ஒரு எடுத்து இந்த பெருசா ரிசர்ச் எல்லாம் இப்ப சொல்றாங்களா, முதல்ல ஜெயிலுக்கு வரவங்க வந்து ஹேர் கட் பண்ணுவாங்கங்கிறது ஷாஷாங்க் ரெடம்ஷன்ல வர சில விஷயங்கள் இதுல வரும். ஒரே காப்பின்னு கூட சொல்ல முடியாது. கிரீன் மைல். ஆமா, கிரீன் மைல் அப்புறமா அந்த படம். இன்ஃபேக்ட் ஷாஷாங்க் ரெடம்ஷனும் மகாநதியும் ஒரே சமயத்துல தான் ப்ரொடக்ஷன்ல இருந்திருக்கணும். அதுல வர ஒரு மியூசிக் பிட் அப்படின்னு ஒண்ணு வரும். அது வந்து ஒரு பெங்காலி சாங் ஒன்று வரும். அதுல வர முதல் ஒரு பிட்ட யூ ஒன்ட் பிலீவ், அதே மியூசிக் ஷாஷாங்க் ரெடம்ஷன்ல வரும். ஓகே. அப்படியே ஒரு வயலினுடைய ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்ல வாசிக்கிற ஒரு விஷயம். ஸோ கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அந்த படத்தை பத்தி பேசணும்னா வாரக்கணக்காக பேசலாம். நிஜமாவே டு கன்க்ளூட், அரங்கேற்றம், கமலோட ஆரம்ப காலத்து படம் அரங்கேற்றம்ல எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, அரங்கேற்றம் படத்தை பார்த்துட்டு வந்து தாத்தா தூங்கவே இல்லையாம் ஒரு வாரம். ஏன்னா அரங்கேற்றம் வந்து இட்ஸ் அ மூவி அபவுட் சிட்டிக்கு வர ஒரு லேடியை பத்தின கதை. ஷி பிகம்ஸ் அ ப்ராஸ்டிடியூட் அண்ட் தென் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலில வர லேடி அந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படிங்கிறது. எங்க அப்பா வந்து தாத்தா சொல்லுவார், ரமணா பயத்தெல்லாம் கலக்குறதுடா அந்த படத்தை பார்த்து. அந்த மாதிரி ஒரு படம் தான் மகாநதி. ட்ராஜடி. ஏன் அந்த ட்ராஜடினா, மற்ற படத்துல இருக்கிற வயலன்ஸ் எல்லாம்ங்கிறது வந்து வெட்டுறது குத்துறதுங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ ட்ராஜிக். இட் மே ஆர் மே நாட் ஹேப்பன். இது வந்து திஸ் கேன் ஹேப்பன். கொஞ்சம் பெசகினா உன்னோட லைஃப்ல நீ வந்து தப்பான முடிவு எடுத்தனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கும் போது அதோட பயம் இருக்குல்ல. அதுக்குதான் அந்த பேரே மகாநதின்னு வச்சிருக்காங்க. ஸோ நதி எப்படின்னா, என்னோட இது சைக்காலஜிக்கலா வேற மாதிரி தோணுது. நதியில வந்து பியூரிட்டி இருக்கும், அழுக்கு இருக்கும், தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த படமும் அந்த கேரக்டரும் இருக்கு. ஸோ அங்க காவிரியிலேருந்து ஆரம்பிச்சு கூவம், கங்கை, இப்படிதானே அது திரும்பவும் காவேரி. சில பொல்லாம் அவர்கள் பாவக்கதையை நீரில் கழுவது, இந்த முட்டாள்தனத்தை எங்கே சொல்லி நானும் அழுவது. இன்டர்ட்வைண்டா இருக்கும். இன்டர்ட்வைண்டா, அதாவது பாரதியாருடைய கவிதையும் இளையராஜாவுடைய மியூசிக்கும் கமல்ஹாசனோட குரலும் அந்த செட்டப். MS பிரபு பத்தி சொல்லி ஆகணும். MS பிரபு வந்து ஒரு அன்சங் ஹீரோ. அஃப்கோர்ஸ் PC ஸ்ரீராமுடைய அசோசியேட்ஸ்ல அசிஸ்டன்ஸ்ல பல பேர். இன்ஃபேக்ட் அதே வருஷத்துல வந்து வியட்நாம் காலனிக்கும் MS பிரபு தான். ரொம்ப வருஷம் கழிச்சு 94 இது ரமணாக்கும் MS பிரபு தான்.
ரமணாக்கு வந்து இட் இஸ் வெரி ப்ரூடன்ட் சாய்ஸ். முருகதாஸோட ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மூவிஸ் வந்து ரமணா. ரமணா. அதுலயும் கிட்டத்தட்ட அதே தானே. சாதாரண அவன் என்ன ஆசைப்பட்டான், ஒரு ஒரு ஃபிளாட் வாங்கி போனா, சாதாரண ஆள். ஃபார் வாட் எவர் ரீசன் தே சோஸ் எம்எஸ் பிரபு. அது யாருடைய ஐடியான்னு தெரியல. அந்த படத்துக்கு தேவையான டோன் வந்து ஆமா, அந்த ஒரு ஹேசியா இருக்கும். அந்த இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்ட் சாரி ஃபிளாஷ்பேக்ல வர சீன்லாம் கிட்டத்தட்ட ரமணா படத்துல இருக்கிற கேமரா செட்டப்பும் இதுல மகாநதியில இருக்கிற okay, செட்டப் okay. வியட்நாம் காலனியில இருக்கிறது ஆஃப்டர் ஆல் சேம் சினிமாட்டோகிராஃபர். இன்ஃபேக்ட் அந்த படத்துடைய சீக்வல் மாதிரியான விஷயம் தான் ராஜதந்திரம். ராஜதந்திரம். எக்ஸாக்ட்லி. ம். அதே கதை அதே மாதிரி இதுல வந்து சீரியல் ஃபேக்டரி அதுல வந்து ஸ்கூல் வச்சு நடத்திட்டு ஆமா. இருப்பாரு. அந்த வில்லன் வருவான். அதே மாதிரி லூர் பண்ணி ஆரம்பிச்சு பவர் ஆஃப் அட்டானி வாங்கி ஏமாத்தி, பட் அது ட்ரீட்மெண்ட்டே வேற. தட் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவு அன் அடாப்டேஷன் ஷுட் பி. ம். அப்படியே காப்பி அடிச்சு அப்படி ரீமேக்கா பண்ணாம அதுலேருந்து ஒரு ஹேஸ்ட் இது ஃபேண்டாஸ்டிக் மூவி. அதுல வந்து அந்த எம்எல்எம் பத்தி ஆமா, பேசுறது அது நல்லா இருக்கும். அதுல அந்த படம் அதே மாதிரி தான். ஒரு 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 ஆங்கிலோ இந்தியன் செட்டப் நினைக்கிறேன். அந்த கேர்ள் வந்து ரெஜினா வந்து ஆமா, Anglo- Indians. இதுல எடுத்திருப்பாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல. கதைக்களம் வந்து எவ்வளவு முக்கியங்கிறது. கதைக்களம் தான் எவ்ரி திங். ஏன் முக்கியம் அப்படின்னாக்க, முக்கியமா யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட் டு இட். மெட்ராஸை காமிக்கிறோம்னா சும்மா ஒரு ஓஎம்ஆரை காமிக்காம ஒரு 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 தூரக்கேந்த ஒரு ட்ரிபிள் கேன்ல இருக்கிற ஒரு சீன் எடுக்கிறோம்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட் டு இட். இதுல முக்கியமா சில ஷார்ட்ஸ் எல்லாம் மாண்டாஜ் ஷார்ட்டா இருக்கும். படத்துல டயலாக் கம்மி தான் மகாநதியில. அதுல ஒரு ஷார்ட் என்ன ஆகும், தூரக்கேந்து அந்த பையன் வந்து அந்த போலீஸ்காரனுடைய பயோனட் வாங்கல, போலீஸ்காரனுடைய துப்பாக்கி இருக்கும். ம், ம். துப்பாக்கி மேல ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை தொட்டு பார்த்துட்டு இருப்பான். அது ஒரு குழந்தை. ம். டயலாக்லாம் கிடையாது. இன்னசென்ஸ் லாஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ராஜடி இல்லையா? இன்னசென்ஸ் லாஸ்ட். ஆமா. ம். ஓகே. ஒருத்த மனுஷனோட இன்னசென்ட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் லாஸ்ட். ஓகே. ஆமா, ஆமா. அந்த குழந்தை கியூரியஸா அது எவ்வளவு அந்த சின்ன பையன் 5-6 வயசு பையன், 7 வயசு பையன், அப்பா ஜெயில இருக்காரு. அதை பத்தி அந்த ஷாட்ல எதுக்கு எடுக்கணும்? ஓகே. மெனக்கிட்ட அது ஒரு சீனா. ம். ஏதோ நம்மள மாதிரி இந்த மாதிரி வேலை பொழப்பெடுத்து ஒரு 30 வருஷம் கழிச்சு அதை பத்தி 32 வருஷம் ஆகுது அந்த படம் வந்து. அந்த கத்தியை தொட்டு பார்ப்பான். அது ஒரு மெனக்கடாத சீன் போற போக்குல. அது வந்து கமல்ஹாசன் படத்துல மட்டும்தான் அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப ரொம்ப ரேரா தான். அதெல்லாம் வந்து ரொம்ப சட்டிலான ஒரு நியூவான்ஸ்டான ரைட்டிங். அதெல்லாம் ரொம்ப அந்த அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் டயலாக் ரீதியா சில விஷயங்கள் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா சொல்ற விஷயம் ராஜேஷ் சொல்லுவாரு. நீ சொன்ன அதே விஷயம்தான். கிருஷ்ணா பத்தி சொல்லும் போது நான் தான் நல்லவன் சொல்ல முடியாது. மத்தவனை விட ஆனா நான் நல்லவன் சொல்லிக்கலாம். நீ வந்து தியேட்டருக்கு போவ, சினிமா டிக்கெட் கிடைக்கலன்னா நீ வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்குவ. ஸோ பேசிக்கலி நோபடி இஸ் பர்ஃபெக்ட் சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான டயலாக்லாம் ஹீரோ சொல்லி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இன்னொரு கேரக்டர் அந்த 10 பாத்திரம் தேய்ச்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்ற பூர்ணம் விஸ்வநாதன், நீ இன்னும் அவ்வளவு நல்லவளா இல்லடா, ஓகே ஃபைன் ஃபைன், நடந்திருக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொல்ற இது ரொம்ப சப்போர்ட்டிங்கா. ரொம்ப யமுனாவோட கேரக்டர் வந்து ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர். அவங்க அப்பா வந்து தன்னுடைய அக்கா பையன் யாரை ஏமாத்திடுவாங்க. பேசிக்கலி somebody would have stolen his money. அந்த பழி வந்து மேல விழுந்துரும். தன்னோட சொந்த மருமானே, அதாவது தன்னோட சொந்த அக்கா பையனே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் நின்று போயிருக்கும். ஸோ தட் மேக்ஸ் ஹிம் டு காம்ப்ரமைஸ். ஓகே பரவாயில்ல, 2வது கல்யாணம் பண்ணாலும் நல்ல பையனா இருக்கான் கிருஷ்ணா. ஸோ ஹி இஸ் ஓகே டு கெட் ஹிஸ் டாட்டர் மேரிட் டு கிருஷ்ணசுவாமி, கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணசுவாமி. பாரு, நிஜமாவே ஒரு தட 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 தடன்னு ஒரு ஒவ்வொரு சீனா ஞாபகம் வரும் உனக்கு. ஒவ்வொரு சீனா ஞாபகம் வரும். ஒரு சீன் வில் லீட் டு நெக்ஸ்ட் சீன். ஒரு சீன் வில் எவ்ரிதிங் வில் ஹேவ் a trigger. இந்த பொண்ணு புலம்பரா, அவனுக்கு ஆசை வருது ஊருக்கு வரணும். இந்த பொண்ணு புலம்பரா, தூக்கத்துல புலம்பரா, அவன் கொண்டுடுறான். இந்த திரும்ப இந்த இது வேற யாருக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னு. நோ வண்டர். கண்டிப்பா நிறைய பேசிட்டோம் போல மகநதியை பத்தி.
இது வந்து பல வருஷத்து தேக்கி வச்சுன்னு ஒரு ஓகே. இல்லடா அந்த அந்த படம் வந்து அது மாதிரி ஒரு படம் கிடையாது ஆக்சுவலி. கிடையாது. ஆமா. அந்த கண்டிப்பா. மாதிரி அதனால படம் தான் வந்து வந்து நிஜமாவே ரீக்ரியேட் பண்ண முடியாத ஒரு நிஜமா மாஸ்டர் பீஸ் தான் அது. ஸோ absolutely. அதெல்லாம் எதுவுமே ரீமேக்கோ இல்லைன்னா செகண்ட் பார்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் நிஜமான அந்த படம் எடுக்கும்போதே கிளாசிக். கிளாசிக். ஆமா ஆமா. அதை அப்படியே விட்டுறணும். அந்த கிளாசிக்லாம் தொடவே கூடாது அப்படின்றதான். இல்ல விஷயம் என்ன, அந்த சமயத்துல கமர்ஷியல் படங்கள் வந்துன்ற சமயத்துல எப்பவுமே நம்ம தமிழ் சினிமால வந்து சாப கேட்டு கமர்ஷியல் சினிமா மட்டும் தான் வரும். இது ஆர்ட் ஃபிலிமா கிடையாது, இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமா கிடையாது. அது இது அந்த அது அது அதோட ஓன் ஜானராவே அது அது வந்து இட்ஸ் லைக் வி கேன் சே இட்ஸ் பேரலல் சினிமா. தட்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும். கரெக்ட். ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் மூவி இல்லை, இது ஒரு பேரலல் சினிமா. ஸோ கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லட்டும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மகாநதியை பற்றி. நாம் தொடர்ந்து நிறைய எபிசோடில் பேசுவோம். பை.